கற்றது தமிழ். இந்த திரைப்படத்தை பத்தி பேச சொல்லி உங்களுடைய கடந்த காணொளியில இயக்குனரும் என்னுடைய நண்பருமான திரு வாமா கோபிநாத் அவர்கள் ஒரு கருத்து கமெண்ட் பண்ணியிருந்தார். கற்றது தமிழ் திரைப்படத்தை பத்தி உங்களுடைய பார்வையில இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருந்தாரு. சரி, அதுதான் பதிவா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா என்னன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்தை பேசுறதெல்லாம் அவ்வளவு எளிமையா பேசிட முடியாது. ஏன்னா கற்றை தமிழ் அப்படிங்கிறது இயக்குனர் ராம் இயக்கத்தில் 2007ஆம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம். இது இயக்குனர் ராம் அவர்களுக்கு முதல் திரைப்படம். எப்பவுமே ஒரு இயக்குனருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கிறது அவருடைய ஒட்டுமொத்த படைப்பாற்றலினுடைய முழு வெளிப்பாடு தான் முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ராம் இந்த திரைப்படத்துல தன்னுடைய படைப்பாற்றலை கொட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சரி, இருந்தாலும் அது சரி பேசுவோம் அப்படின்னு பார்த்தேன். அதே நேரத்துல இந்த திரைப்படத்தை பேசுங்க அப்படின்னு சொன்ன இயக்குனர் கோபிநாத் அவர்கள் அவரே ஒரு இயக்குனர் தான். அவர் நினைச்சிருந்தா இதை பேசியிருக்கலாம். ஆனா என்னுடைய பார்வையில இந்த திரைப்படத்தை பத்தி பேச சொன்னது அப்படிங்கிறது எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கௌரவமா தான், ஒரு ஹானரா தான் நான் பாக்குறேன். சரி, இந்த திரைப்படத்தை பத்தி பேசலாம் அப்படின்னா என்ன பேசலாம்? ஏன்னா இது 2007 வந்த ஒரு திரைப்படம். இந்த 2025 கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2007, 2017, 2025 அப்படிங்கிறது 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள்ல இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய பேர் நிறைய தகவல்களை பேசியிருப்பாங்க. அதையும் தாண்டி நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப எனக்கு தோணுனது திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறது இல்லை. திரைப்படம் இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரி கருத்துக்களை சொல்ல வருது, திரைப்படத்தினுடைய பார்வையிலிருந்து இந்த சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து தமிழ் படித்த ஒருவனை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். அதாவது கற்றது தமிழ் பேசும் சமூக உணர்வுகள் அல்லது சமூக மதிப்பீடுகள் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நான் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பத்தி பேசிடுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த திரைப்படத்தை பத்தி நான் பேசுறதுல வேற ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா நீங்க தாராளமா தைரியமா கமெண்ட்ல கருத்துல சொல்லலாம். நான் அதை மனப்பூர்வமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கும் அந்த அளவுக்கு பேசுவதற்குரிய அந்த அளவுக்கு அறிவோ ஆற்றலோ எனக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த திரைப்படத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். திரும்பவும் இந்த திரைப்படத்தை பத்தி பேசலாம் அப்படின்னும் போது நான் இன்னும் ஒரு 3 தடவை திரும்ப இந்த திரைப்படத்தை பத்தி பார்த்தேன். ஆனா என்னன்னா, எங்க தொடங்கி இந்த திரைப்படத்தை பத்தி பேசுறது அப்படின்றதே தெரியல. ஏன்னா அவ்வளவு கருத்துக்கள் இந்த திரைப்படத்துல குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரைப்படத்தினுடைய முதல் காட்சியே ஒரு 26 வயதுடைய ஒரு இளைஞன் ஒரு கட்டிடத்தின் உச்சியில இருக்கக்கூடிய மொட்டை மாடியில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். இதுதான் முதல் காட்சியே. அப்ப அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்றுட்டு இங்கேயும் அங்கேயுமா மாடியில நடந்துட்டு இருக்கான். இப்ப கீழே ஒரு கூட்டம் இருக்கு. கீழே இருக்க கூட்டத்துல ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி தற்கொலை பண்ணிக்காதப்பா, நீ இந்த மாடியில இருந்து விழுந்தன உனக்கு உயிர்லாம் போவாது, மிஞ்சி போனா கை கால் தான் உடையும், தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதுன்னு ஒரு சாரார் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, ஐயோ குதிச்சு சாவறதுன்னா சீக்கிரம் விழுந்து செத்து தொலைய, ஆபீஸ் போற வேலையை விட்டுட்டு நான் உட்காந்து நீ சாவியா மாட்டியான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தொலையா அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார். இப்ப அந்த இடத்துல காவல் வண்டிகள்லாம் நிற்கும், காவல்துறையினுடைய வண்டிகள் நிற்கும். காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, தற்கொலை பண்றது முட்டாள்தனம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கவுன்சிலிங் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மெகஃபோனை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த இளைஞன் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்க குதிச்சிருவான். குதிச்ச அந்த இளைஞன் அந்த நேரா வரும்போது ஒரு மின்சார கம்பி மேலதான் விழுவான். மின்சார கம்பியை பிடிச்சிட்டு விழுவான். மின்கம்பி மேல விழுந்து கூட அவன் மின்சாரம் தாக்கி இறக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அதுல அப்போதைக்கு மின்சாரம் போகவே போகாது.
அதுல மின்சாரம் கடத்தப்பட்டிருக்காது. அப்ப அது சொல்றாரு, நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் என் வீட்டுல சுவிட்சை போட்டு லைட் எரியுதானது நான் செக் பண்ணிட்டு விழுந்திருக்கணும் சார். நான் இதை பத்தி பண்ணாம நான் வந்து அப்படியே நேரடியா விழுந்துட்டேன். கடைசியில என்னை கொண்டு போய் காவல் நிலையத்துல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்புறத்துல எப்பவுமே இயக்குனர் ராம் அவர்களுடைய திரைப்படங்கள்ல வந்து பின்புலத்துல இருந்து ஒரு குரல் பேசிட்டு இருக்கும், வாய்ஸ் ஓவர் பேசும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்திலயும் வந்து கதாநாயகனாக இருக்கக்கூடிய பிரபாகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஜீவாவினுடைய குரல்ல இருந்து பிரபாகரனுடைய குரலாக பின்புலத்திலிருந்து அவருடைய கதையை சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தை அமைச்சோம். இப்படிதான் கதையே தொடங்கும். முதலில் ஒரு தற்கொலைக்கு முயன்று கதை தற்கொலைக்கு முயல்வதில் தொடங்கி இறுதியில் தற்கொலை செய்து கொள்வதில் முழுமை பெற்றதை கடைசி காட்சியாக, முதல் காட்சியாக தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாரு, கடைசி காட்சியில தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார். முதல் காட்சியும் கடைசி காட்சியும் இதுல தொடங்கி இதுக்கு நடுவுல ஒரு பயணம் இருக்கும். இந்த பயணத்துல அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு கடைசி காட்சியில அவர் மட்டும் இல்ல, அவரோட காதலியோட சேர்த்து 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க. அப்ப தற்கொலைக்கு முயற்சி பண்றதுக்கான இந்த தொடக்கத்துல இருந்தும் தற்கொலை பண்ணி செத்து போற அந்த இறுதி காட்சிக்கு நடுவுல என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது, யார் நடத்தினாங்க, என்ன நடத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த படத்துல விலாவரியா பேசியிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த திரைப்படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய கருத்துக்களை நம்ம வந்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை தாண்டி நம்ம இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக வரக்கூடிய பிரபாகர் என்கிற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜீவா இருக்காரு. அவர் ஒரு தமிழ் மாணவன், ஒரு தமிழ் படித்த ஒரு மாணவன், ஒரு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு தமிழ் படித்தவன். அவனை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, அதாவது தமிழ் படித்த ஒருத்தனை இந்த சமூகம் எப்படி பார்க்குது, தமிழ் படித்தவனுடைய பார்வையிலிருந்து இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து தமிழ் படித்தவனை எப்படி இந்த சமூகம் அணுகுகிறது, பார்க்கிறது அப்படிங்கிறத பத்தி தான், அதுல இந்த திரைப்படத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் கவி உலக விளைவுரை. நான் முத்துக்குமரன். இந்த பகுதி தமிழ் திரை ஒரு பார்வை. இந்த திரைப்படம் சொன்ன மாதிரி 2007ல இயக்குனர் ராம் அவர்களுடைய முதல் திரைப்படமாக வந்தது. இந்த திரைப்படத்துல பிரபாகர் என்கிற கதாபாத்திரத்தில் ஜீவா நடித்திருப்பார், ஆனந்தி என்கிற கதாபாத்திரத்தில் அஞ்சலி நடித்திருப்பாங்க. அஞ்சலி வந்து இந்த திரைப்படத்துல அறிமுகம், இதுதான் அவங்களுடைய முதல் திரைப்படம். அதே மாதிரி யுவான் ஸ்வாங் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கருணாஸ் நடிச்சிருப்பாரு. அப்புறம் அவர்களுடைய மாஸ்டர் வருவாரு, அழகம் பெருமாள் அவர் இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த திரைப்படத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, கதை பற்றி ஏற்கனவே தெரியும் அல்லது அப்படின்னா நீங்க வந்து ஒருவேளை கதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த திரைப்படத்தை நீங்க பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை கேட்டுட்டு பார்த்தாலும் சரி, பார்த்துட்டு வந்து இந்த கருத்தை கேட்டாலும் சரி, உங்களுக்கு திரைப்படத்தை பத்தின ஓரளவுக்கு, ஏன்னா நான் அந்த அளவுக்கு சொல்லுவேனான்னு தெரியல, ஆனா என்ன ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன், ஓரளவுக்கு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா நானும் வந்து ஒரு தமிழ் மாணவன் தான், அதனாலேயே என்னமோ தெரியல இந்த திரைப்படம் என்ன ரொம்ப பாதிச்சுது அப்படின்னே சொல்லலாம். 3 தடவை பார்க்கும் போதும் நிறைய இடங்கள்ல நானுமே வந்து கண் கலங்கிட்டேன். இந்த மாதிரிதான் இந்த திரைப்படம் என்ன பாதிச்சது. சரி, முதல் கருத்தா என்ன அப்படின்னா, தமிழ் படித்த அந்த ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய பிரபாகர் வந்து நிறைய கனவு காணக்கூடியவராக இருப்பார். இயல்பிலேயே அவர் வந்து கனவு காணக்கூடியவராக குழந்தையில இருந்து அப்படிதான் இருப்பார். அந்த கனவு காணக்கூடிய ஒரு குழந்தையை காண்பித்த போது எனக்கு வந்து குட்டி இளவரசன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. குட்டி இளவரசன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை முடிந்தால் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு 2ஆம் உலக போர்ல ஒரு பாலைவனத்தின் மீது விமானத்தை ஓட்டி கொண்டிருந்த ஒரு விமான ஓட்டி திடீரென்று அந்த விமானம் பழுதாகி பாலைவனத்துல விழுந்துருவார். அது அவருடைய நிஜ வாழ்க்கையே நடந்திருக்கும். ஆனா இது வந்து கதையா கற்பனையா சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அவர் நடந்த அந்த அந்த எழுத்தாளனுடைய வாழ்க்கையை நடந்ததை அவர் கற்பனையாவும் மாத்தி எழுதியிருப்பார். அந்த பாலைவனத்துல விழுந்த பிறகு அந்த இளவரசன், அந்த பாலைவனத்தில் என்னன்னா ஒரு எலி இருக்கும், மன்னிக்கணும், ஒரு சின்ன பையன் இருப்பான்.
அந்த பையன்கிட்ட இந்த விமானத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த விமான ஓட்டி பேசுற மாதிரிதான் ஒரு கதை இருக்கும். இவ்வளவுதான் அந்த குட்டி இளவரசன் அப்படிங்கிற அந்த கதை. எனக்கு வந்து இந்த இளைய வயது இந்த பிரபாகரனை பார்க்கும்போது அவர் வந்து நிறைய கற்பனைகளின் ஊடாக தன்னோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய, கனவுகளின் ஊடாக வாழ்க்கையை பார்க்கக்கூடிய, சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா, இல்லாத ஒரு காட்டுல இல்லாத ஒரு புலிக்காக இயங்கக்கூடிய ஒரு இளைஞனா வந்து ஒரு ஒரு சின்ன சிறுவனா அவரை வந்து காட்டியிருப்பாங்க. அவர் போய் புலி கிட்ட வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய தோழியான ஆனந்தி கிட்ட வந்து சொல்லுவாரு, ஒரு புலி எனக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆனந்தி கேட்பாங்க, டைகர் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னுவாங்க. அப்ப இவர் வந்து சொல்லுவாரு, ஏன் கேட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது டைகர் எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? கேட் வந்து ஸ்மால், அது வந்து கேர்ளுக்கு ஃப்ரெண்டு. டைகர் வந்து பிக், அது வந்து பாயோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு டைகர் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்ப காட்சியில எல்லாம் கூட்டு போய் காமிப்பாரு. அப்ப வந்து அந்த கற்பனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, இள வயதுல நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்போம். சின்ன வயசுல நமக்கு நிறைய கற்பனைகள் வந்திருக்கும். ஆனா காலப்போக்குல மெல்ல 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 அந்த கற்பனை எல்லாவற்றையும் தொலைத்து விட்ட வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திற்கு நகர்ந்த மனிதர்களாக நாம வந்து மாறிவிடுவோம். நமக்கு அப்படியே கற்பனை தோணுச்சு அப்படின்னா கூட 4 பேர் முன்னாடி பேச தயங்குவோம். பேசினா நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுனா கூட, ஆனால் அந்த கற்பனை என்பது நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஒரு 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 இடத்துல வந்து சொல்லுவாரு, பொய்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து அழகானதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலிக்கு ஒரு ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு இடத்துல வந்து சொல்லுவார். மணிகண்டன் தன்னுடைய காதலி வந்து தனக்காக நிறைய பொய்களை சொல்லுவாங்க. அந்த பொய்களை சொல்றத அதை ரசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து சொல்லுவாரு, பொய்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் வந்து அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியில சொல்லுவாரு. எதற்காகனா அந்த பொய்களும் வந்து ஒரு வகையில் கற்பனையினுடைய தொடர்ச்சி தான். அந்த கற்பனையான ஒரு சிறுவனை வந்து காட்டினது. நாமெல்லாம் அப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிறத அந்த இந்த திரைப்படத்துல சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல நம்மலாம் ரொம்ப கற்பனைவாதிகளாக, அற்புதமான மனிதர்களாக இருந்திருப்போம். மெல்ல மெல்ல காலப்போக்குல நமக்கு நாமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு தொலைச்சிட்டு நான் பெரிய மனுஷன் அப்படிங்கிற தோரணையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ள எப்பவுமே ஒரு குழந்தை ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்துல நிறைய இடங்களை காட்டியிருப்பாரு. ஒரு கடைசி காட்சியில கூட வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸை திறந்து அதை வந்து தன்னுடைய காதலி கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த காட்சியில எல்லாம் வந்து அந்த குட்டி வயசு பிரபாகரன் திரும்ப வெளியில வந்திருப்பாரு. அந்த தன்னுடைய ஆனந்தியை பார்த்த உடனே திரும்பவும் அவரே ஒரு காட்சியில சொல்லுவாரு, 7 வயசு பிரபாகரன் திரும்ப வந்துட்டான் சார் அப்படின்லாம் வந்து, அதாவது 26 வயது இளைஞன் சொல்றான், எனக்குள்ள இருந்த 7 வயசு பிரபாகரன் திரும்ப வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்னன்னா, என்னதான் நம்ம பெரிய மனிதர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக, நடுத்தர வயதுள்ளவர்களாக மாறினாலும் கூட நமக்குள்ள எப்பவுமே ஒரு குழந்தைத்தனம் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம ஏன் அதை ரசிக்க மறுக்கிறோம், நாம ஏன் அதை மத்தவங்க முன்னாடி வெளிப்படுத்த மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வியை இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாரு. அது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்ததா வந்து ஒரு காட்சியில வந்து யுவான் ஸ்வாங்காக இருக்கக்கூடிய கருணாஸ் கிட்ட வந்து, நீங்க சாவை பார்த்திருக்கீங்களா சார் அப்படின்னு வந்து கதாநாயகனாக இருக்கக்கூடிய பிரபாகரன் ஜீவா வந்து கேட்பாரு. அப்ப யுவான் ஸ்வாங் கருணாஸ் வந்து சொல்லுவாரு, 30 வயசு ஆகுது சார், அதெல்லாம் பார்க்காம எப்படி சார், இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது சார், இதெல்லாம் பார்க்காம எப்படி சார் நான் வந்து வளர்ந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பேன். இந்த கருத்து வந்து எனக்கு இன்னொரு புத்தகத்தோட தொடர்பு படுத்துச்சு. என்ன அப்படின்னா, புத்தமும் அவர் தம்மமும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து இன்னொரு வலையொலியில நான் சொன்ன மாதிரி இயக்குனர் வாமா கோபிநாத் இருக்கார் இல்லையா நண்பர், அவருடைய ஒரு வலையொலி இருக்கு, சாக்கியன் தமிழ் அப்படிங்கிற ஒரு வலையொலி இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து அவரு புத்தமும் அவர் தம்மமும் அப்படிங்கிற நூலை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த நூலை, அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்திருந்தாரு. அதுல என்னுடைய முன்னுரையில அந்த புத்தகத்தை வந்து, அந்த புத்தகம் பாலி மொழியில, இந்தோனேஷியத்தின் பாலி மொழியில எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தவர் பெரியார் தாசன் என்கிற, சித்தார்த்தன் என்கிற பெரியாதாசன் வந்து தமிழ்ல பெரியாதாசன் ஐயா மாத்திருப்பாரு. அவர் மாத்தின அந்த தமிழ் மொழிபெயர்ப்புல நான் படிச்ச அவருடைய முன்னுரை, அவர் வந்து அந்த புத்தகத்தை இப்பெல்லாம் மாத்தறதுக்கு எடுத்துக்கிட்டாரு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறத பத்தி முன்னுரையை பத்தி ஒரு காணொலியாவே நாங்க வந்து தயாரிச்சு சாக்கியன் வலையொலியில, சாக்கியன் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அதுல ஒரு கருத்து வரும்,
என்னன்னா அந்த புத்தகத்துல என்ன வரும் அப்படின்னா, அம்பேத்கர் தான் இந்த புத்தகத்தை வந்து பாலி மொழியில எழுதியிருப்பார். அவர் வந்து புத்தரோட வாழ்க்கையை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அப்ப அவர் வந்து ஒரு தர்க்கத்தை வச்சிருப்பாரு, ஒரு வாதத்தை வச்சிருப்பாரு. என்னன்னா நம்மளாம் சின்ன வயசுல வந்து புத்தருடைய வாழ்க்கையை பத்தி ஒண்ணு படிச்சிருப்போம். பசி, பிணி, மூப்பு இது மூணுமே இல்லாம வாழ்ந்தவர் தான் புத்தர். தன்னுடைய துறவு மேற்கொள்ளக்கூடிய அந்த வயசு வரை பசினா என்னன்னு தெரியாது, பிணினா என்னன்னு தெரியாது, மூப்புனா என்னன்னு தெரியாம வாழ்ந்தவர் தான் புத்தர். அவர் ஒரு ராஜா, கபிலவஸ்துல மன்னரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து நகர்வலம் போலாம் அப்படின்னு வெளியில வராரு. வெளியில வரும்போது பார்த்தா பசியில வாடக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறாரு. பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஓ, பசினா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கறத நினைக்கிறாரு. அப்புறம் பிணியில நோயால வாடக்கூடிய ஒரு மனிதனை பாக்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, நோய் வந்து இவ்வளவு கொடுமையானதா அப்படின்னு. அப்புறம் மூப்புனால இறந்து போன ஒரு மனிதனை பாக்குறாரு. அப்ப நம்மளும் ஒரு காலத்துல செத்து போயிருவோமா அப்படின்னு புத்தர் நினைக்கிறாரு. அப்பதான் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வாழ்க்கையே நிலையற்றது, இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்ப இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான பொருள்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் அதை தேட போறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து துறவு மேற்கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லி நாம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஆனால் அம்பேத்கர் வந்து புத்தமும் அவர் தமமும் அப்படிங்கிற நூல்ல வந்து ஒரு வாதத்தை வச்சிருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா? என்ன வாதம்னா, எப்படி ஒரு மனுஷன் வந்து 30 வயசு வரைக்கும் பசி பிணி மூப்பை வந்து பார்க்காமயே இருந்திருப்பான்? கண்டிப்பா வந்து பசியை பார்க்காம கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் வந்து ஒரு மன்னர். பசியை பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பிணியையும் மூப்பையும் வயது ஆவதையும் நிச்சயமாக ஒரு மனிதன் அறிந்திருப்பான். ஏன்னா வயசான செத்து போயிருப்பாங்க. அப்ப 30 வயசு வரைக்கும் ஒருத்தன் சாவை பார்க்காம வாழ்ந்திருப்பானா அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல. அதே கேள்வியை இந்த இடத்துல கதாநாயகன் பிரபாகர் வந்து கருணாஸ் கிட்ட கேட்கும்போது கருணாஸ் சொல்லியிருப்பாரு, 30 வயசு ஆகுது சார், எப்படி சார் சாவை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே தர்க்கத்தை தான் அங்க வச்சிருப்பாரு அம்பேத்கர். அப்ப வச்சுட்டு அம்பேத்கர் வந்து வேற ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அப்ப பசி பிணி மூப்பை பார்த்தும் 30 வயதுக்கு மேலதான் வந்து புத்தர் வந்து துறவு மேற்கொண்டார் அப்படின்னா, அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் தான் இருக்க முடியுமே தவிர வந்து இது 3 மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஒருவேளை இதுவும் காரணமாக இருக்கலாம், ஆனால் இதையும் தாண்டின வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் புத்தர் வந்து துறவரம் மேற்கொண்டாரு. இல்லைன்னா யதார்த்தத்துல யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து துறவரம் மேற்கொள்ள ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வாதத்தை முன் வச்சிருப்பார். இந்த இடத்துல இந்த 30 வயசு ஆகும் சார், சாவை பார்க்காம எப்படி சார் அப்படின்னு நீங்க சொன்ன இடத்துல எனக்கு அந்த புத்தகம் நினைவு வந்துச்சு. அந்த கருத்தை வந்து இங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். அடுத்ததா வந்து என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்துல தமிழ் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய பிரபாகருக்கு வெறும் 2000 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் அவருடைய நண்பராக அவரோட உடன் படித்த, சரியா படிக்க முடியாத, ஆங்கிலமே தமிழே தற்குறி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆங்கிலம் படிக்க கூட சரியா படிக்க முடியாத ஒரு நண்பர். ஆனால் அவர் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல ஐடி செக்டார்ல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். அப்ப இந்த கருத்தை வந்து அந்த திரைப்படத்துல என்ன சொல்லியிருப்பாங்க என்னன்னா, ஆனால் அவர் 2 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இந்த 2000 ரூபாய் வாங்கக்கூடிய பிரபாகருக்கு கிடைக்காது. சமூகத்துல பல இடங்கள்ல வந்து பிரபாகர் ஒதுக்கப்படுவாரு, தவிர்க்கப்படக்கூடியவரா ஒரு ஆளா இருப்பாரு. சமூகத்தின் மேல அவருக்கு வந்து பயங்கர கோபம் வரும். ஏண்டா 2000 ரூபாய் சம்பாரிச்சா என்ன வந்து கேவலமா பாப்பீங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கருத்து வரும். அப்ப மிகப்பெரிய ஒரு கருத்தா என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, குறைந்த வருமானம் உனக்கு இருக்கு அப்படின்னா உனக்கு வந்து வெக்கமான சூடு சொன்ன தன்மானம் எதுவுமே இருக்கக்கூடாது, சுய கௌரவம் எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கடந்து போகணும். அதை விட்டுட்டு நீ தன்மானம் எல்லாம் பேசினா வாயிலே மிதிப்பாங்க. இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீங்க வந்து இன்னொரு காட்சியில வந்து பார்த்திருப்பீங்க, இந்த படத்தை பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும், பார்க்கலன்னா பார்க்கும்போது தெரியும். ஒரு காட்சியில வந்து இவர் வந்து கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துல வச்சிருவாங்க. 350 ரூபாய் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. காவலர் வந்து இவர் மேல வந்து ஒரு கேஸை எழுதிட்டு 350 ரூபாய் கட்டிட்டு போயா ஃபைன் அப்படின்னு. அப்ப இவர் என்ன சொல்லுவாரு, சார் அந்த அளவுக்கு காசு இல்லை சார் அப்படின்ன உடனே என்ன சொல்ல, வாத்தியாரா இருக்கேன் உங்ககிட்ட காசு இருக்காதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. அப்ப வந்து சொல்லுவார், சார் நான் தமிழ் வாத்தியாரு சார், தமிழ் வாத்தியாருக்குலாம் வேற கம்மி சம்பளம் தான் சார் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்ப என்னன்னா, தமிழ் படித்தால் உன்னை இந்த சமூகம் மதிக்காது, உனக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் குறைவா தான் இருக்கும், நீ நிரம்ப அறிவு பெற்றவனாக இருந்தால் கூட உன்னை இந்த சமூகம் கேவலமாக தான் பார்க்கும். அதே நேரத்தில் சமூகம் கேவலமாக பார்ப்பதோடு மட்டுமல்ல, சமூகம் உன்னை ஏதாவது ஒரு வகையில் தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அப்படின்னா
அந்த இடத்துல நீ வெட்கம், மானம், சூடு, சுரணை, தன்மானம் எதுவும் பார்க்காமல் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக சென்று விட வேண்டும். மீறி எதிர்த்து பேசினால் தர்மடி விடும். நீங்க அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு காட்சியில வந்து இவர் எதிர்த்து பேசுவாரு, போற வர போலீஸ்காரெல்லாம் போட்டு இவர் அடிப்பான். அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும். இதே வந்து ஒரு பணக்காரனாக இருந்தால், பணம் உடைய ஒரு மனிதனாக இருந்தால் இந்த ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவாரா? அவரை எந்தெந்த துறையில இருந்தெல்லாம் வந்து கேள்வி கேட்டு அவரை வந்து தற்காப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் வருமானமற்றவர், ஏழை, அதே நேரத்தில் தமிழ் படித்தவர். இதையெல்லாம் காரணமாக வச்சு அவரை வந்து போட்டு பொழந்து எடுப்பாங்க. திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப தமிழ் படித்தால் உனக்கு இந்த சமூகத்தில் இவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நான் அதை பார்க்கும்போதே நானே வந்து ஒரு வரி எழுதினேன். உணர்ச்சி கொள்ளாதே, அழாதே, சிரிக்காதே, கோபம் கொள்ளாதே, இரக்கம் கொள்ளாதே, பாசம் கொள்ளாதே, சேர்ந்திருக்காதே, முடிந்தால் எல்லோரையும் பிரித்து விடு, மொத்தத்தில் உணர்ச்சி கொள்ளாதே, உணர்ச்சியற்ற மனிதனாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நீ தமிழ் படித்தவன், உனக்கு வருமானம் குறைவு. தமிழ் படித்திருந்தாலும் சரி, வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, உனக்கு உணர்ச்சி என்பது எதுவுமே இருக்கக்கூடாது. பாசம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, இரக்கம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. சமூகத்தின் மீது அக்கறை கூட இருக்கக்கூடாது. அக்கறையில கேள்வி கேட்டா கூட உன்னை தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படிங்கறத வந்து இந்த திரைப்படத்தை சொல்லியிருப்பாங்க. ஆக தமிழ் என்கிற மொழி வந்து கேவலமானதாக இந்த சமூகத்தால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இது தமிழுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. நீங்க உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மொழிகள்லாம் வந்து அந்த மொழிக்கான மனிதர்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அந்த மொழி அவமான மொழியாக பார்க்கப்பட்டது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ரஷ்யாவுல லெனின் காலத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்ய சமூகத்தில் வந்து ரஷ்ய மொழியில பேச மாட்டாங்க. பேசுறதை அவமானமாக கருதுவார்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து நாடான, அண்டை நாடான, ஆப்பிரிக்க நாடுகளான ஜெர்மன் மொழியையும், பிரெஞ்சு மொழி, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலாந்துக்காரர்களுடைய ஆங்கிலம், இதையெல்லாம் பேசக்கூடியவர்களைத்தான் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக பார்ப்பாங்க, உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க. அவர்கள் தான் அந்த நாட்டு ஜார் மன்னருடைய அரசாங்கத்திலேயே பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் வகிச்சிருப்பாங்க. உள்ளூர் மொழியான ரஷ்ய மொழியை எல்லோரும் அவமானமாக கருதினார்கள். யாரும் பேசுவதற்கு, பொதுவெளியில் பேசுவதற்கு தயங்கினார்கள். இங்க நம்ம தமிழ் சமூகத்திலேயே இருக்கு. ஒரு காலத்துல ஒருத்தர் சொன்னாரு, வேலைக்காரி கிட்ட கூட வந்து நீ ஆங்கிலத்துல பேசு, தமிழ்ல பேசாத அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் தமிழ்ல தான் வந்து எழுதி வெளியிட்டாரு அப்படிங்கிறது வேற கதை. அப்படி எந்த ஒரு சமூகமும் பாத்தீங்கன்னா அந்த சமூகம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அந்த சமூகத்தினுடைய தாய்மொழியானது அவமான மொழியாகத்தான் பார்க்கப்பட்டது. அந்த வகையில் இன்று வரைக்கும் கூட நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் வந்து பலரால் அவமானகரமான ஒரு மொழியாகத்தான் பார்க்கப்படுது. ஆனால் அது அப்படி அல்ல அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாரு. இன்னொரு காட்சி வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இவருடைய நண்பரான ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, அதாவது இவர் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர் பிரபாகர், இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய நாராயணன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவரு இன்னொரு, ஆனா அவர் வந்து ஆங்கிலம் படித்த ஒரு மாணவராக இருப்பாரு. அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாரு, என்னன்னா கல்லூரியில இது நடக்கும். கல்லூரி விடுதியில வந்து ஒரே அறையில இந்த பிரபாகரையும் அவரையும் போட்டுருவாங்க. அப்ப அவர் வந்து இன்னொரு நண்பர் வெளியில போயிட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி முனுசாமி எல்லாம் கொண்டு வந்து என் கூட போட்டாங்க. அதாவது என்னன்னா, தமிழ் படிச்சவன் முனுசாமியா, தற்குறி, அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் அறிவற்றவன், முட்டாள் அப்படிங்கிற மாதிரி முனுசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க தமிழ் படிச்சவனுக்குலாம். இந்த மாதிரி முனுசாமி எல்லாம் கொண்டு வந்து என் கூட போட்டாங்க. இவன் கூட படிச்சு நான் எப்படி ஏதாவது டவுட் இருந்தா கூட நான் கேட்கலாம். அதே அவரே சொல்லுவாரு, மற்ற ஏதாவது டிபார்ட்மெண்டா இருந்தா உங்ககிட்ட ஏதாவது டவுட் கேட்கலாம். நீங்களே தமிழ் படிச்சவர், உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதையுமே வந்து குரல் பதிவா வாய்ஸ் ஓவர்ல வெளியில வரக்கூடிய பிரபாகர் சொல்லுவாரு, எனக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதா என்பதை கூட கேட்காமல் தமிழ் படித்த ஒரே காரணத்தினாலேயே நான் முட்டாள் முனுசாமி என்று அவர் முடிவு செய்து விட்டார். என்கிட்ட குறைந்தபட்சம் கேட்கவாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். நீங்க நம்ம வந்து பார்த்தோம்னா, எந்த ஒரு மொழியினுடைய, அது ஆங்கிலமாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இந்தியாக இருக்கட்டும், எல்லா இந்தியாவினுடைய 18 மொழிகளாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு மொழியிலையும் அந்த மொழி படித்தவனுக்கு அந்த மொழியினுடைய ஒட்டுமொத்த வரலாறும் தெரியும். இப்ப தமிழ் படிச்சிருக்கோம்னா குறைந்தபட்சம் நம்மளுடைய 2000 ஆண்டு கால வரலாறு தெரியும்.
தொல்காப்பியம் கண்டுபிடிக்கப்பட்ட 5000 ஆண்டுகால வரலாறாவது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு 50,000 ஆண்டுகால வரலாறும் பல பேருக்கு இங்க தெரியும் அப்படிங்கிறது இருக்கட்டும். இருந்தாலும் வரலாற்றுப்படி பார்த்தால் கூட 2000 ஆண்டுகால வரலாறாவது இங்க பல பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் சமூகத்தில் பார்க்கப்படுவது தமிழ் படித்தவன் முட்டாள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லா பார்த்தோம்னா ஒருத்தர் கணிதம் படிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு கணிதம் தெரியும். அறிவியல் படிச்சிருந்தா அறிவியல் தெரியும். சமூகவியல் பொருளாதாரம் எல்லாம் படிச்சா சமூகவியலோ பொருளாதாரமோ தெரியும். ஆனால் தமிழ் படித்தவனுக்கு இந்த அத்தனையுமே தெரியும். ஏனென்றால் ஒரு மொழி என்பது அந்த ஒட்டுமொத்த இனத்தினுடைய வரலாற்று பெட்டகம். அப்படி இருக்கும்போது அந்த இனத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இனத்தினுடைய கணிதம் அவனுக்கு தெரிந்திருக்கும், வாழ்வியல் தெரிந்திருக்கும், மெய்யியல் தெரிந்திருக்கும், எல்லாமே தெரிந்திருக்கும். கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் அத்தனையுமே அந்த மொழி படித்தவனுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா நம்ம தாய்மொழி எடுத்து படிக்கிறோம்னா நம்ம பழங்காலத்து மனிதர்களுடைய வரலாற்றை படிக்கிறோம். அப்ப அவங்களோட வாழ்க்கையை படிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில ஏதாவது அறிவியல் வச்சிருக்காங்களான்னு படிப்போம். அவங்க வாழ்க்கையில எப்படி கணக்கு போட்டு வாழ்ந்தாங்கன்றத படிப்போம். ஆக அந்த மொழி படிக்கக்கூடியவனுக்கு அந்த ஒட்டுமொத்த அறிவும் இருக்கும். எடுத்துக்காட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். தமிழ்ல திருக்குறள்ல ஒரு திருக்குறள், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதியிருப்பார். அன்புடை மேல இந்த திருக்குறள் வரும். இது பாத்தீங்கன்னா இதனுடைய பொருள் என்பு அப்படின்னா எலும்பு. எலும்பு இல்லாத உயிரை தூக்கி வெயில்ல போட்டா அது கொஞ்ச நேரத்துல கருகி சுருங்கி செத்து போயிடும். அது மாதிரிதான் அன்பு இல்லாத வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய அறமானது உனக்கு பலன் தராது. எப்படி எலும்பில்லாத உயிரை தூக்கி வெயில்ல போட்டா அது எலும்பில்லாத காரணத்தினாலேயே சுருங்கி செத்து போயிடும், முதுகெலும்பு இல்லாத காரணத்தினாலே. நீங்க நல்லா பாருங்க, ஒரு 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 கம்பளி பூச்சி, ஒரு புழு நெளிஞ்சிட்டு இருக்கு. அந்த புழுவை தூக்கி வெயில்ல போட்டா கொஞ்ச நேரத்துல அது கருகி செத்து போயிடும். ஆனால் அதே அந்த இடத்துல ஒரு எறும்பையோ ஒரு ஈயையோ இல்ல வேற ஏதாவது ஒரு தவளையோ தூக்கி போட்டோன்னா கொஞ்ச நேரத்துல அது குதிச்சு குதிச்சு ஓடி தன்னை காப்பாத்திக்க. ஏன் இது நடக்குது? இதுதான் அறிவியல். இததான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டாரு. எலும்பில்லாத ஒரு பொருள் வெயில்ல தூக்கி போட்டா அது தன்னுடைய சர்வைவல் வாழ முடியாது, செத்து போயிடும். ரொம்ப நேரம் அதால வாழ முடியாது, செத்து போயிடும். ஆனா எலும்புள்ள ஒரு பொருள், ஒரு உயிரை தூக்கி போட்டா அது எப்படியாவது தப்பிச்சு ஓடிடும். அப்படிங்கிறதுதான் இது ஒரு மிகப்பெரிய அறிவியல். இந்த அறிவியலை 2000 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். உலகம் பூமி சுத்ததான் செய்யுது. அப்பனா என்ன, பூமி உருண்டையாதான் இருக்கு அப்படிங்கிறது 2000 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு அறிவியல். அப்ப இந்த அறிவியலை தெரிஞ்சுக்கணும்னா அவன் முதல்ல எதை படிக்கணும்? மொழியை படிக்கணும். தமிழ் மொழியை படிச்சாதானே தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கியத்தை படிக்க முடியும். இலக்கியத்தை படிச்சாதானே அந்த இலக்கியத்துல இருக்கக்கூடிய அறிவியல் தெரியும். இலக்கியம் படிச்சு அதுல இருக்கக்கூடிய அறிவியல் தெரிஞ்சவனுக்கு, அப்ப மொழி தெரிஞ்சவனுக்கு இது எல்லாமே தெரியும். கணிதம் தெரியும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் தாண்டா இந்த உயிருக்கு கண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எண்ணுன்னு ஒண்ணு இருக்குன்றதுனாலே அதுல கணிதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப கணிதம் தெரியும், எழுத்தும் தெரியும். எழுத்துனா மொழி, மொழியும் தெரியும். இது ரெண்டு தான் வாழக்கூடிய உயிருக்கு கண்ணு அப்படின்னு சொன்னாருன்னா அப்பவே கணிதம் இருந்திருக்கல. அப்ப இந்த கணிதத்தை எங்க போய் நம்ம படிக்க முடியும்? மொழி படிக்கணும். மொழியை படிச்சா இலக்கியம் படிக்கணும். இலக்கியம் படிச்சாதான் இப்படி ஒரு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியும். அப்ப ஒரு மொழி படித்தவனுக்கு அந்த மொழியினுடைய அத்தனை ஆதாரங்களும் தெரியும். ஆனால் மொழி படித்தவனை தான் இந்த சமூகம் கேவலமாக பாக்குது. ஆனால் இந்த சமூகத்துல, அந்த அடிமைப்பட்ட சமூகத்தில் தான் அந்த மொழி கேவலமாக பார்க்கப்படுகிறது. அதே ஆங்கிலம் மொழியாகிய ஆங்கிலத்தை படித்தவனை இந்த சமூகத்துல தூக்கி வச்சு பாக்குறான். ஆனா அவங்க ஊர்ல போய் பார்த்தாதான் தெரியும் ஆங்கிலம் படித்தவனுக்கு என்ன மரியாதை கிடைக்குது அப்படிங்கிறது. இது எது இந்த இடத்துல இந்த கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த முனுசாமியின் பேர் வச்சிருப்பாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதான்னு கூட அவர் கேட்காமயே அவரே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு மொழிங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு பெட்டகம். அதை திறந்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை அணிகலன்களையும் அத்தனை பொன்மணிகளையும் நம்மால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. மிக நீண்ட நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களை தொட போகுது. சரி, ஆனா இன்னும் நான் நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கேன். நிறைய நம்ம பேசுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த பகுதியில பார்ப்போம். ஒருவேளை இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம
விருப்பம் தெரிவிங்க, லைக் பண்ணுங்க. இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பகுதியை உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பகிருங்க. நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையொலிக்கு முதல் முறையாக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையொலியை வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மேலான பேர் ஆதரவுக்கு மிக நன்றி உறவுகளை. தொடர்ந்து பார்ப்போம். இந்த பகுதியை என்ன பேச சொல்லி கருத்துல தெரிவிச்ச இயக்குனர் நண்பர் கோபிநாத் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பகுதி முடியல, நம்ம அடுத்த பகுதியில இதை வந்து தொடர்ந்து இன்னும் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த கருத்தை நான் வந்து முடிக்கிறேன். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த பகுதியில் மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி.